வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே. ஓகேவா? ஸோ ஜிகேங்கிறது ஒரு முக்கியமானது பார்ட் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? எஸ். ஸோ ஜிகேவுடைய செகண்ட் பார்ட் கிளாஸ் தான். ஓகேவா? இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஏற்கனவே வந்துடும் ஃபஸ்ட்டு பார்ட் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஜிகேக்கு வந்துடும் ஏற்கனவே ஒரு பார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் சரி, நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் சரி புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே. எஸ். ஸோ அதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே. எஸ். ஸோ நியூ எடிக்யூட்டிவ் பேட்டர்னில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சீரிஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, மாண்டோ ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? ஓகே. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாண்டோ திருவிழா இந்தியாவின் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்தோம்னா கர்நாடகா, ஆப்ஷன் 3ல் வந்தோம்னா பீகார், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்தோம்னா கோவா. அப்போது இந்த மாண்டோ ஃபெஸ்டிவல், ஓகே, மாண்டோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 4 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி வந்துன்னா டாப்பிக்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து வந்துன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. அது நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினாலும் அதில் ஜிகே டாப்பிக்கில் வரக்கூடிய 25 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் வேணால் இந்த டைப்பில் இருந்தோம்னா கண்டிப்பாக கேட்பான். ஓகேவா? எஸ். அப்போ இந்த மாண்டோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனா இங்கே கொடுத்துருக்க ஜார்க்கண்ட், கர்நாடகா, பீகார் அண்ட் கோவா, இந்த மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இது பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவா. ஓகேவா? ஸோ கோவாவில் தான் இந்த மாண்டோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படக்கூடியது. ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கோவாவில் வந்து மாண்டோ ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கோவாவோட கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனாஜி வரும். ஓகே. ஸோ பனாஜி கோவாவோட கேபிட்டல் வந்து பனாஜி. ஓகேவா? கோவாவோட கேபிட்டல் வந்து பனாஜி வரும். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? எஸ். ஸோ கோவாவோடைய இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அதனால் நம்ம அது மாண்டோ ஃபெஸ்டிவல் வந்து கோவாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்படி மாதிரி பார்த்தாச்சு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஆர் புத்திஸ்ட் கேவ் டெம்பிள்ஸ் பராபர் கேவ்ஸ் லொக்கேட்டட்? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புத்த குகை கோவில்கள் பராபர் குகைகள் அமைந்துள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சப்போஸ் இங்கே கொடுத்துருக்க மாநிலம் பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், ஓகே, மேற்கு வங்காளம், ஆப்ஷன் 2ல் வந்து சிக்கிம், ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து உத்தரப்பிரதேசம், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பீகார். ஓகே. ஸோ இதில் எங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பராபர் குகைகள் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படி மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கீழே கொடுக்கப்பட்ட மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் வந்து இந்த புத்திஸ்டிக்காக இருக்கக்கூடிய பராபர் கேவ் வந்து இருக்குது அப்படி மாதிரி கேட்குறாங்க. வெஸ்ட் பெங்காலா, சிக்கிமா, உத்தரப்பிரதேசா, பீகாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீகார் தான் வரும். ஓகே. ஸோ பீகாரில் தான் வந்து இந்த பராபர் குகைகள் வந்து இருக்குது. ஓகே. இது நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மீண்டுமே வந்து நடக்கக்கூடிய தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முக்கியமான ஒரு சின்னமாக நம்ம தாஜ்மஹால் சொல்லலாம். ஓகே. ஸோ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் சொல்லலாம். ஆக்ராவில் இருக்குல்ல, தாஜ்மஹால் சொல்லலாம். ஓகேவா? இப்போ வெஸ்ட் பெங்கால், ஓகே, இப்போ கல்கத்தான்னு வரும். கல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வில்லியம் ஃபோர்ட் சொல்லலாம். ஓகே. இது முக்கியமான ஒரு மொனுமெண்ட்ஸ், அதாவது முக்கியமான கட்டிடங்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து தான் வரக்கூடியது. அப்படிப்பட்டதான் இந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபோர்ட். ஓகே. ஸோ வில்லியம் ஃபோர்ட்னு சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் வந்து வரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இதனுடைய ஆன்சரையும் சரி, இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆர்ஜின் ஆஃப் த சத்ரியா டான்ஸ் ஃபார்ம்? பின்வருவற்றில் சத்ரிய நடன வடிவத்தின் தோட்டத்தின் நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சத்ரியா டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் ஆடப்படக்கூடியது? ஓகேவா? அப்படின்னு தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் 2ல் தமிழ்நாடு, ஆப்ஷன் 3ல் அஸ்ஸாம், ஆப்ஷன் 4ல் மணிப்பூர். ஓகேவா? ஒரு
இப்போ இங்கே ஒரு 3 கொஸ்டின்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலங்கள் ரிலேட்டடான கொஸ்டினாகவே வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இடம் ஆனால் கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் வேறு, அதோட டாப்பிக்கும் வேறு, அப்படி தானே? எஸ். ஸோ அப்போது சத்ரியா நடனம்ங்கிறது எந்த மாநிலத்துடைய நடனமாக இருக்குது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஓகே. அப்போ இந்த சத்ரியா நடனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட இந்த உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, அஸ்ஸாம், மணிப்பூர் பார்க்கும்பொழுது இதில் எந்த மாநிலத்துடைய நடனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்ரியா என்றாலே அஸ்ஸாம் தான். ஓகே. ஸோ அஸ்ஸாம் தான் வந்து சத்ரியா டான்ஸ் ஆடப்படக்கூடியது. இந்த சத்ரியா டான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ கிளாசிக்கல் டான்ஸாக வந்து இருக்குது. ஓகே. ஸோ கிளாசிக்கல் டான்ஸாக வந்து இந்த சத்ரியா டான்ஸ் வந்து தான் சொல்லப்படுது. இந்த சத்ரியா டான்ஸ் வந்து எப்போது, அதாவது எந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. ஓகே. ஸோ 2000வது ஆண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சத்ரியா டான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் என்னென்னா இப்போது தமிழில் செவ்வியல் நடனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ தமிழில் சொல்லும்பொழுது செவ்வியல் நடனம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆண்டுகளாக வந்து ஒரு மாநிலத்தில் ஆடப்படக்கூடியதாக இருக்கும், ரொம்ப வருஷங்களாக. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் இருக்குல்ல, பரதநாட்டியம். ஓகேவா. ஸோ பரதநாட்டியம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா கதக், உத்தரப்பிரதேஷ் வந்தோம்னா கதக் வந்துடும். அதே அஸ்ஸாமில் இப்போ நம்ம சொன்ன சத்ரியா டான்ஸு. மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்புரி அப்படிங்கிற டான்ஸ் வந்து இந்த மணிப்பூரில் வந்து தான் வரக்கூடியது. ஓகே. எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் போக இது ரிலேட்டடான மற்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறேங்க. சத்ரியா டான்ஸ் தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடியது. அது தவிர இந்த சத்ரியா டான்ஸ் எப்போது கிளாசிக்கல் டான்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னா 2000 இப்போ உத்தரப்பிரதேசில் வந்தோன்னா கதக்குங்கிற ஒரு டான்ஸ் வந்தோன்னா கிளாசிக்கல் டான்ஸாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம் வரும். மணிப்பூர் வந்தோன்னா மணிப்பூரி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடப்படக்கூடியது. ஓகே. எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சிச்சுவேட்டட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் எ செல். ஓகே. எனக்கு சொல்கிறாங்க பின்வருவற்றில் எது செல்லின் கருவில் அமைந்துள்ள அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே. அந்த உட்கருன்னு சொல்லுவாங்க. அந்த உட்கருக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான். ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ். ஓகேவா. குரோமோசோம் மற்றும் மரபணுக்கள்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் அண்ட் த குரோமோசோம்ஸ். ஓகே. ஸோ சைட்டோபிளாசம் மற்றும் குரோமோசோம் சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து நியூக்ளியஸ் அண்ட் த சைட்டோபிளாசம். ஓகே. நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாசம். அப்போது ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் அண்ட் குரோமோசோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அப்போது இங்கே சில ஆப்ஷன்ஸை உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சைட்டோபிளாசம் இருக்குன்னு அது வேறு ஒரு பார்ட். ஓகேவா. குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது இது வராது. ஆனால் சைட்டோபிளாசம்ங்கிறது இதில் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியஸுங்கிறதே ஒரு பார்ட், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதான் கேட்கலாம். ஓகேவா. அப்போது இந்த நியூக்ளியஸையும் திரும்ப சொல்ல மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால் இதுவுமே வந்து வர வாய்ப்பு கிடையாது. புரோட்டோபிளாசம் அண்ட் குரோமோசோம்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோங்கிறது ஒரு முக்கியமான வேர்டு. ஓகேவா. ஸோ அந்த குரோமோசோம்ங்கிறது கண்டிப்பாக நியூக்ளியஸ்குள்ளே வரக்கூடியது. ஆனால் அந்த புரோட்டோபிளாசம்ங்கிறது இதில் வராது. அப்படின்னால இதை வந்து இதையுமே நம்ம எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிறது தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ், அதாவது ஒரு செல்லுடைய உட்கருன்னு சொல்லப்படக்கூடியதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் மற்றும் ஜீன்கள், மரபணுக்குன்னு சொல்லப்படக்கூடிய இது 2 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது 2 மட்டும்தான் அப்படின்னா இந்த உட்கரு. ஓகேவா. செல்லின் கருவில் உட்கருன்னு சொல்லக்கூடியது. ஓகே. கருவில் அமைந்துள்ள என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் மற்றும் மரபணுக்கள்னு சொல்லப்படக்கூடியதான். அப்போ சரியானது ஆப்ஷன் 1ல் இருக்க குரோமோசோம் அண்ட் ஜீன்ஸ் அப்படிங்கிறதான் சரியான ஒன்று. இது சயின்ஸில் செல் டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மின்ஸ் த கலர், டெக்ஸ்சர், chemical properties, mineral content and the permeability of soil. ஓகே. அப்போது என்ன பின்வருவனவற்றில் எது மண்ணின் நிறம், அமைப்பு, ரசாயன பண்புகள், கனிமம், உள்ளடக்கம் மற்றும் ஊடுருவலை தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஓகே. இப்போ வந்து ஒரு பாறை இருக்குன்னு வச்சுங்களேன், சாரி ஒரு மண் இருக்குன்னு வச்சா அந்த மண்ணுடைய நிறம், அமைப்பு, அது எப்படி இருக்கு, அந்த மண்ணில் வந்து என்ன மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஓகேவா. அது அதே மாதிரி அது போக வந்துட்டா இது எந்த இடத்துல வந்துட்டா எந்த மாதிரி வந்துட்டா இருக்கும். ஓகேவா. இப்போ உயரத்தில் இருக்கும்பொழுது வந்துட்டா எது ஸ்ட்ராங்காக இருக்குமா, அல்லது கீழே வரும்போது வந்துட்டா அதோடைய தன்மை வந்து மாறுதா அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டா தண்ணி போட்டோன்னா வந்துட்டா டக்குன்னு ட்ரை ஆகுமா, இல்லை ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டா
ட்ரை ஆகுமா, அந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்கும். ஓகேவா, மண் இருக்குது அப்படின்னா. இப்போ கரிசல் மண்ணெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரத்தை தக்க வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வேறுபடுறதுக்கு எது வந்துன்னா காரணமாக இருக்குது. ஓகேவா, எஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ட்ராக், அதாவது பெற்றோர் பாறைன்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து டைம், நேரம் சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ரிலீஃப், அதாவது அதுக்கான அங்கே சொல்ல ரிலீஃபோட இது வேறு, ஆனால் தமிழாக்கத்தில் நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 4ல் வந்து கிளைமேட். ஓகே, காலநிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு எதில் சந்தேகம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக வந்துனா காலநிலை வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் காலநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலநிலை தானே வந்துன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறும் பொழுது மண்ணோட தன்மையையும் அதனுடைய அந்த ரசாயன பண்புகள் ஓகேவா அதெல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிமா யோசிக்கலாம். பட் வந்து கிளைமேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாகவே தான் இருக்குமே தவிர இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த அனைத்து விஷயத்துக்கும் வந்து போனால் இந்த கிளைமேட் மட்டும் காரணமாக இருக்காது. ஓகேவா, எஸ். ஸோ அப்போ இதில் எது தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமும் வராது, ரிலீஃபும் வராது. கண்டிப்பாக பேரண்ட் ட்ராக் தான். ஓகேவா, எஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் இருக்கான்னா அவன் ஒரு நல்ல பண்போடையும் சரி பணிவாக இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பேரண்ட்ஸோட வளர்ப்பு தான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்களா. எஸ். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது பாறையிலேருந்து தான் மண் வருது. ஓகேவா, அப்போது மண்ணுங்கிறதுக்கு வந்து போனால் ஒரு தாய்ப்பாறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா, மண் உருவாகிறதுக்கு ஒரு பாறையிலேருந்து மண் வந்திருக்கும். அப்போ அந்த பாறையை தான் வந்து போனால் அந்த மண்ணுடைய இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். அப்போ பெற்றோர் பேரண்ட் ட்ராக்னு தான் சொல்லப்படக்கூடியது. ஓகேவா, பேரண்ட் ட்ராக் தான் அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஓகே, அந்த ராக் அமையும் பொழுதே மழை உருவாகும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான பண்புகள்லாம் இருக்கும். ஸோ அதை மண்ணாக மாறுறதுக்கு இந்த கிளைமேட்டு அதே மாதிரி வேதியியல் மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, ஸோ அது பற்றி நம்ம தனியாக படிக்கலாம். அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வரும்பொழுது கூட இப்போது இந்த ஒரு மண்ணோட நேரமாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு மண் செம்மண்ணாக இருக்குது அப்படின்னா அது இக்னிஷியஸ் ராக்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ். அதனுடைய மண்ணில் இருக்கக்கூடிய கெமிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும், அது இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ். அந்த மாதிரி சாயில் டாப்பிக்கில் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ அப்போது இந்த விஷயம் அதாவது ஒரு மண்ணுடைய நிறம், அமைப்பு, ரசாயன பண்பு, கனிம உள்ளடக்கம் மற்றும் ஊடுருவலை தீர்மானிக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பாறைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேரண்ட் ட்ராக் தான். ஓகே, புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன் இந்தியா சோசியல் குரூப்ஸ் இன் விச் ஆர் மோஸ்ட் வேல்யூனரபிள் டு பொவர்ட்டி ஆர் டேஷ். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவில் வறுமையால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்கள் டேஷ் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா, அதாவது பட்டியல் சாதி குடும்பங்கள்னு சொல்கிறாங்க ஒன்றாவதுல. ரெண்டாவதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடி குடும்பங்கள். ஓகே, அப்போது பட்டியலிடப்பட்ட பழங்குடி பணியினங்கள் சொல்லலாம். ஓகே, எஸ். இப்போ ஷெட்யூல் கேஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் இது ஒரு ஷார்ட் ஃபார்மு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வறுமையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களில் இது ரெண்டுமே வருமா அல்லது இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் வருமா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் 1 or 2. ஓகே, ரெண்டுமே இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்க ரெண்டு பேருமே இந்த வறுமையால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களில் சமூக குழுக்களில் வந்துன்னா வரமாட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. ஓகே, அதாவது 1 மற்றும் 2 அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டுமே வரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மட்டும் ஒன்லி 2 அப்படின்னா ரெண்டாவது மட்டும் வரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ரெண்டாவதுனா ஷெட்யூல் ட்ரைப் மட்டும் வந்துன்னா இந்த வறுமையில் மிகவும் பாதிக்கப்பட்ட குழுக்கள் சமூக குழுக்கள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதே ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் ஓகே அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் ஹவுஸ் ஹோல்டர் மட்டும் வருவாங்க, பட்டியல் சாதி சமூகங்கள் மட்டும் வருவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தான் வரும். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான், அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டர் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஹவுஸ் ஹோல்டர் இவங்க ரெண்டுமே தான் வந்துலாம் இந்த ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் பவர்ட்டி. ஓகேவா, ஸோ இந்தியாவில் வறுமையால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களில் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து தான் வருவாங்க. ஓகே, ஸோ அதனால் ரெண்டுமே அதாவது போத் 1 and 2 அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்க போத் 1 மற்றும் 2 ரெண்டுமே தான் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். இதில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் தான் வருவாங்க, இல்லை ஷெட்யூல் ட்ரைப் மட்டும் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா இந்த வறுமையால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களில் வரக்கூடியதான். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பவர்ட்டி டாப்பிக்கில் இருந்தோம்னா கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஹூ யூஸ்டு த ஏசியன் டெக்ஸ்ட் டு சஜஸ்ட் தட் விடோஸ்
குட் ரீமேரி. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பண்டைய நூல்களை பயன்படுத்தியவர் யார்? ஓகே. அதாவது கணவனை இழந்தவங்களை வந்து விதவைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேவா? அவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை அந்த சதிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறுமணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெருசாக பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வெளியே சொல்லாமல் அவர் தன்னோட எழுத்துக்கள் தன்னோட புத்தகத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத இங்கே கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நாராயணகுரு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பண்டித ராமாபாய். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே. அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதை அவனுடைய நூல்கள் மூலமாக ஓகேவா யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா? எஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட எழுத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இருப்பார். ஓகேவா? எஸ். பிரம்மஞான சபையிலேருந்து பிரிஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விடிவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாராயணகுரு அப்படிங்கிறவங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்புறம் இது சமூக சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டை வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா? எஸ். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து தன்னுடைய சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டை கொடுத்துருப்பார். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராயுமே அதே பகுதியில் வந்து சேர்ந்தவராக இருப்பார். ஓகேவா? எஸ். ஸோ நான் கேட்டது ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து என்ன மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Through the 42nd amendment, which of the following was inserted in Indian Constitution? ஓகே. ஸோ 42வது திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் பின்வருவனவற்றில் எது செருகப்பட்டது அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல்ஸ். ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை உரிமைகள், உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம், உத்தரவு கோட்பாடுகள். அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் போனால் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1976 நடக்கும். ஓகேவா? இந்த 1976 நடக்கக்கூடிய 42வது சட்ட திருத்தத்தில் வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைரக்ட் பிரின்சிபல் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பார்ட்டு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். எதில் சேஞ்ச் பண்ண, அதாவது அவங்க கேட்டது என்ன, 42வது திட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு நோட்டில் எது சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறப்போ டிபிஎஸ்பின்னு சொல்லப்படும் இந்த டைரக்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் சேர்க்கப்பட்டிருக்கோம். அதே 44வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அப்போ டிபிஎஸ் டைரக்ட் பிரின்சிபல் தான் அப்புறம் 42ஆம் அமெண்ட்மெண்ட்டில் வந்து சில பகுதியில் வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால தான் வந்து டைரக்ட் பிரின்சிபலில் 42ஆம் அமெண்ட்மெண்ட் 1976 வந்து திருத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். உத்தரவு கோட்பாடுகளை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க டிபிஎஸ்பியை. நெறிமுறை கோட்பாடுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது பால்டியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ்? பின்வருவனவற்றில் வண்டல் பாறைகளுக்கு உதாரணம் இது. ஓகே. ஸோ மணல் பாறைங்களோட சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போது இது வந்து மணல் பாறை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னீசியஸ் ராக் இருக்கும். ஓகேவா? அது ஒரு சர்க்கிள் சொல்கிறேன் பாருங்கள். இக்னீசியஸ் ராக் இருக்கும். அதுக்கு பார்த்தோம்னா செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். எஸ். மறுபடியும் மெட்டமார்பிக்லேயும் மறுபடியும் இக்னீசியஸ் ராக்காக மாறிடும். ஓகேவா? இந்த 3 ப்ராசஸ் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இங்கே செடிமெண்ட்ரி ராக் இருக்குல்ல, ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா கிரானைட், ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன், ஓகே, அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா மார்பிள், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பசால்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ஸ்டோனே சொல்லலாம். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு மணல் பாறைன்னு தான் சொல்லுவாங்க செடிமெண்ட்ரி ராக்ஸை. அப்போ அதை வச்சு நீங்களால் ஈஸியாக போட்ட முடியும் தமிழில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா. ஏன்னா மணற்கற்கள் அப்படிங்கிறது தான் சாண்ட்ஸ்டோனுக்கான தமிழ் அர்த்தம். ஓகே. ஸோ மணற்கற்கள்னு சொல்லப்படக்கூடிய சாண்ட்ஸ்டோன் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் சரியானதாக இருக்கும். ஓகே. ஸோ
இந்த மார்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டோமார்பிக் சொன்னால அதில் வந்து வந்துடும். கிரானைட் வந்து இக்னீஷியஸ், பசால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இக்னீஷியஸில் வரும், சாரி மெட்டோமார்பிக்கில் வரும். இது 2 மெட்டோமார்பிக்கில் வந்துடும். கிரானைட் மட்டும் இக்னீஷியஸில் போயிடும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ், கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? which fundamental rights provided in Indian Constitution prohibit traffic in human being and forced labor? அதாவது இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள எந்த அடிப்படை உரிமை மனிதர்கள் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை. ஓகே. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஓகேவா. ஆனால் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஓகேவா, சமத்துவத்திற்கான உரிமை. ஆனால் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்துட்டு இந்த மனிதர்கள் அடிப்படை உரிமையில் மனிதன் கட்டாயம் மட்டும் தனி உழைப்பை தடை செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். ஸோ இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 23 and 24. ஓகே, 23 and 24 வரும். 23 வந்து பார்த்தீங்கன்னா கொத்துரிமை, 24 வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். ஓகேவா, எஸ். ஸோ அது 2 தான் வந்து வரக்கூடியது. இப்போது ரைட் டு ஃப்ரீடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14 to ரைட் டு ஈக்குவாலிட்டி, சாரி 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் பார்த்திங்கன்னா 19 to 22. ஓகேவா, எஸ். அடுத்து வந்து போனால் இந்த ஆர்டிகல் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வரும், அதுதான் ஆர்டிகல் 23, 24. அதுக்கப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 to. இப்போ இதில் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இதனுடைய ஒவ்வொரு இதுக்கான ஆர்டிகல் சும்மா சொல்லியிருக்கோம், அப்படி தானே? எஸ். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு வந்து ஆர்டிகல் 23 தொடக்கத்துலேயும் சொல்லுவோமா. சமத்துவத்திற்கான உரிமை பார்த்திங்க அப்படின்னா 14 to 18. ஓகேவா. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம்ங்கிறது 19லேருந்து 22 ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23, 24. ஆனால் ஆப்ஷன் 2ல் இருக்கல ரைட் டு கான்ஸ்டியூஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 வரும். ஓகே, எஸ். ஸோ அப்போது இது எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த கேபிட்டல் த சதாவனா டைனசிட்டி 60 BC to 225 AD. ஓகே, அதாவது சதாவன வம்சத்தின் தலைநகரம் கிமு 60லேருந்து கிபி 225 வரைக்கும் வந்து எதுவாக இருந்துச்சு அப்படிங்கிற கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டனா. ஓகே. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா விடிஷா. ஆனால் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா. ஆனால் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வர வாய்ப்பு இருக்குது? சதாவனா வம்சத்தின் தலைநகராக வந்துன்னா எது வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 1ல் இருக்க பிரதிஷ்டனா அப்படிங்கிறதான் வரும். ஓகே. ஸோ சதாவனோடைய வம்சத்துடைய தலைநகரம் வந்து பிரதிஷ்டனா வரும். ஸோ இதில் வந்து பார்த்தா வாஞ்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கு வந்துடும், யார்? ஓகே, சேரர்கள். ஓகே. ஸோ சேரருக்கு வந்துன்னா வாஞ்சி வந்து பார்த்தா வந்துடும். ஓகேவா, எஸ். அதேமாதிரி வந்துன்னா பாடலிபுத்ரா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும்? இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். பாடலிபுத்ரா வந்துன்னா யாருக்கு வரும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸையுமே வந்துன்னா கீழே வந்து சொல்லுங்கள். ஓகேவா, எஸ். என்னடா அது 2 கொஸ்டின்ஸ் கேட்டேன்னு பார்க்காதீங்க, ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விஷயத்தை தான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா பாடலிபுத்ரா வந்துன்னா யாருக்கு வந்துடும் வரும் அப்படிங்கிற நான் சொல்லியிருப்பேன். நம்ம அதுக்கான தனி கொஸ்டின்ஸை பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ எனக்கு தெரியும், பட் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். அப்படி தெரியல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு கூட அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள், எதிர்பார்க்குறேன் உங்களுக்காக. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அஸ்பர் சென்செக்ஸ் 2011 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா? ஓகேவா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வருவனவற்றில் இந்தியாவின் மக்கள் தொகையில் சரியான வரம்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா 1.2 to 1.3 பில்லியன். ஓகேவா. ஆப்ஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா 0.5 to 0.6 பில்லியன். ஆப்ஷன் 3ல் பார்த்தா 3.0 to 3.1 பில்லியன். ஓகேவா. அதேமாதிரி ஆப்ஷன் 4ல் பார்த்தா 2.0
0லேருந்து 2.1 பில்லியன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு வந்து நான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான பாப்புலேஷன் ரேஞ்ச் ஓகே. அப்போது இது வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.2லேருந்து 1.3 பில்லியன்கிறது தான் சரியானது ஓகே. ஸோ அப்போது இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1 தான் இருக்குது. அப்போ சரியான ஆன்சருமே ஆப்ஷன் 1.2லேருந்து 1.3 பில்லியன்கிறது தான் சரியானது ஓகே. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவின் மக்கள் தொகையின் சரியான வரம்பு ஓகே அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. 1.2லேருந்து 1.3 பில்லியன்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் உள்ளது ஓகே. புரிஞ்சா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாலச்சந்தர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் த டேஷ். எஸ் பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் டேஷ் விளையாடுவதில் இல்லை ஓகே. டேஷ் பிளேயர் அப்படிங்கிறதுனால வந்து விளையாடுவது அப்படிங்கிற தமிழகத்தில் வந்துருச்சு. இசைக்கருவி பயன்படுத்துகிறார் ஓகே. இசைப்பதில் கூட வச்சுங்க ஓகே. ஸோ இசைப்பதில் பிரபலமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்துன்னா சித்தார், வீணா, வயலின், ஃப்ளூட். சித்தார், வீணை, வயலின், புல்லாங்குழல் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ இதில் வந்து எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா ஃபேமஸ் பிளேயிங் ஃபார் அவர் வந்து வீணா ஓகே. ஸோ வீணை பயன்படுத்துகிறதெல்லாம் தான் அவர் புகழ்பெற்றவர் ஓகே. ஸோ எஸ் பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் வீணை இசைப்பதில் பிரபலமானவர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. இதை பற்றி கண்டிப்பாக இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். எப்படி டான்ஸ் ஃபெஸ்டிவல் வருதோ அதே மாதிரியான இதில் இருந்துன்னா இதுவுமே எதுனா வரும். அதனால் கண்டிப்பாக இதையுமே வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. பயனுள்ளதாக இருக்கும். தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படக்கூடியது ஓகே. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.